அண்ணன் சீமானுக்கு அரசியல் களத்தின் யதார்த்தம் புரியவில்லை. காளியம்மாள் பார்த்தீர்களா? காளியம்மாள் இப்படி பேசிவிட்டார் பார்த்தீர்களா? அண்ணன் சீமானை விட அண்ணன் வேல்முருகன் ஒருபடி மேலானவர். நத்தம் சிவசங்கரன் கேட்டீர்களா? நத்தம் சிவசங்கரன் இப்படி பேசிவிட்டார் கேட்டீர்களா என்று நாம் தமிழர் கட்சிக்கு எதிரான துக்கடா செய்திகளை கூட பிரம்மாண்டமாக காட்டுகின்ற ஊடகங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக பிரம்மாண்டமான செயல்கள் நடந்தாலும் கூட அதை துண்டு செய்தியாக கூட போடுவதில்லை. இதுதான் ஊடக அறமா? பேசுவோம். பேசுகிற நான் உங்கள் சுடலை, இது உங்கள் பெரு நெருப்பு, பரவட்டும். தொடர்ச்சியாக ஆளுந்தரப்பின் ஏவல் தரப்பாக இருக்கக்கூடிய இந்த ஊடகங்கள் காலங்காலமாகவே நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக வன்மத்தை பரப்புவது, அவதூறு பரப்புவதை ஒரு வேலையாவே செஞ்சுட்டு வர்றாங்க. எங்காவது ஒரு மூலையில் ஏதாவது ஒரு கிளை பொறுப்பாளர் நாம் தமிழர் கட்சி வெளியே போயிட்டா கூட உடனே அதை பிரம்மாண்டமாக காட்டுவது. நாம் தமிழர் கட்சி கூண்டோடு காலியாகி விட்டது, அவ்வளவுதான், கட்சியில யாருமே இல்லை, கூட்டமாக வெளியேறி விட்டார்கள், இந்த மாவட்டமே காலியாயிடுச்சு அப்படின்னு தொடர்ச்சியாக செய்தி பரப்பு வருகின்ற இந்த ஊடகங்கள் அதே போல பாத்தீங்கன்னா கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டோ அல்லது வெளியேறியோ சென்ற சிலர் பாத்தீங்கன்னா அவர்கள் தொடர்ச்சியாக அண்ணன் சீமான் அவர்கள் மீது தனிப்பட்ட வன்மத்தை கக்குவதை போல என்ன பேசினாலும் சரி, அதை குறைந்தபட்ச ஒரு ஊடக அறத்தின் பால் நின்று பார்க்காமல் என்ன பேசினாலும் உடனே அதை அப்படியே எடுத்து சீமானுக்கு எதிராக பேசுறீங்களா, வாங்க எங்க சேனலுக்கு வாங்க, பேட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி அதை ஃபிளாஷ் நியூஸ் போட்டு அதை ஒரு முக்கியமான செய்தியாக போடுகின்ற அத்தனை ஊடகங்களும் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக அல்லது நாம் தமிழர் கட்சி மக்கள் பாராட்டக்கூடிய அளவிற்கு இந்த நாட்டு மக்களுக்கு தேவையான ஒரு ஆகச்சிறந்த காரியத்தை செய்யறாங்க அப்படின்னா அதை பற்றி துண்டு செய்தியாக கூட போடுறதில்லை. உதாரணத்துக்கு இந்த மே 18 அண்ணன் சீமானின் தலைமையில் ஒரு பிரம்மாண்டமான மாநாடு, ஒரு ஆகச்சிறந்த எழுச்சியும் புரட்சியுமான இளைஞர் படையை திரட்டி இப்படித்தான் ஒரு மாநாடு போட வேண்டும் என்று வகுப்பெடுப்பதை போல ஒரு மாநாடு போட்டோமே, அதை பற்றி ஒரு செய்தி ஏதாவது சேனல்ல நடுநிலையா போட்டிருப்பாங்களான்னு கேட்டா இல்லை. நீங்க பார்த்தா தெரியும், அந்த மாநாட்டு திடல்ல கிட்டத்தட்ட ஒரு பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடி கலைந்ததற்கு பின்பாக அந்த இடத்துல கீழே ஒரு சின்ன சிகரெட் துண்டை கூட பார்க்க முடியாது, ஒரு பீடி துண்டை கூட பார்க்க முடியாது, அந்த இடத்துல ஒரு சின்ன சாராய போத்தல கூட உங்களால பார்க்க முடியாது. அந்த அளவிற்கு அவ்வளவு நேர்த்தியாக கட்டுக்கோப்பாக ஒரு மாநாட்டை நடத்தி இருப்பதை முறைப்படி தமிழ்நாட்டின் ஊடகங்கள் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடி இருக்க வேண்டாமா? பாருங்க, தமிழ்நாட்டில் இத்தனை கட்சி இருந்தாலும் நாம் தமிழர் கட்சி போட்ட மாநாட்டுடைய காட்சிகளை பாருங்கன்னு சொல்லி அதை காட்சிப்படுத்தி இருக்க வேண்டாமா? அதே போல மற்ற கட்சிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கூட்டம் போடுறாங்கன்னா அந்த கட்சிக்காரங்களை, சொந்த கட்சிக்காரங்களை கூட்டத்தை கட்டுப்படுத்துவதே அவங்களுக்கு ஒரு பெரிய வேலையா இருக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி பல தருணத்துல பார்த்துருக்கிறோம். மேடையில ஏறாதப்பா, இப்ப மேடையில ஏறாத கீழே இறங்குன்னு சொல்லி பேசுகிற தலைவர்களே கெஞ்சுகிற அளவிற்கு அந்த பதாகை மேல ஏறாத, அந்த ஸ்பீக்கர் மேல ஏறாத, அந்த பக்கம் கரண்ட் வயருக்கு போகாத, சேர் எடுத்து சேர் மேல ஏறி நிக்காத, இப்படி அத்தனை கட்சிகளும் இது போல கூப்பாடு போட்டு போராட்டம் நடத்தி தான் கூட்டத்தை முடிக்கிற லட்சணத்துல தான் இருக்குது. அதை தாண்டி திமுக கூட்டத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப ஒரு புதுசா ஒரு ட்ரெண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. என்னன்னா, நீங்க கூட்டத்துக்கு வாங்க, சேர்ல உட்காருங்க, வீட்டுக்கு போகும்போது சேரை நீங்க எடுத்துட்டு போயிடலாம், அது உங்களுக்கு தான் ஃப்ரீ, சேர் ஃப்ரீ, அதனால கூட்டத்துக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிடுற அளவுக்கு தான் அவங்களுடைய லட்சணம் இருக்குது. அந்த ஒரு சூழல்ல தான் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் நாம் தமிழர் கட்சி மாற்றாக இவ்வளவு கட்டுக்கோப்பாக இத்தனாயிரம் பேரை திரட்டி கூட்டத்திற்கு வந்த கட்சிக்காரர்களே இருக்கைய வரிசையா அடுக்கி உட்கார்ந்து போகும்போது மறுபடியும் அதை எடுத்து அடுக்கி வச்சுட்டு இவ்வளவு செயல்கள் செஞ்சிருக்காங்களே, ஒரு வார்த்தை அதை பற்றி நம்ம பேசுவோன்னு இருக்கிற இத்தனை ஊடகங்கள்ல ஏதாவது ஒரு ஊடகம் அதை பற்றி வாய் திறந்து பேசியிருப்பாங்களா? அதே போல இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையாக சுற்றுச்சூழல் பாசறை சார்பாக அந்த நெகிழி போத்தலுடைய பயன்பாட்டை குறைக்கணும்னு சொல்லி இரண்டு பக்கமும் தண்ணீர் குழாயை போட்டு ஒரு வித்தியாசமான கோணத்துல இத்தனை ஆண்டு கால பிரச்சனைக்கு ஒரு சுலபமான தீர்வை கண்டுபிடித்து இந்த மாநாட்டில் தான் முதல் முறையாக நாம் தமிழர் கட்சி பயன்படுத்தி இருக்கிறது. அதை பற்றி ஏதாவது ஒரு ஊடகங்கள் பேசியிருக்குமா? உண்மையில் இது பேச வேண்டிய எவ்வளவு பெரிய செய்தி. இதே வழிமுறையை, இதே நடைமுறையை வருகின்ற காலங்களில் எல்லா கட்சிகளும் பின்பற்றினால் தமிழ்நாட்டில் நெகிழி பயன்பாட்டை பெரும் அளவு நம்மளால குறைக்க முடியும். அப்ப அப்படிப்பட்ட செயலை செஞ்சிருக்கிறோமே, ஏதாவது ஒரு ஊடகங்கள் வாய் திறந்து பேசியிருப்பாங்களா? இவங்களுக்கு என்ன அப்படின்னா, அண்ணன் சீமானை திட்டுவது அல்லது நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக பேசுவது, நாம் தமிழர் கட்சியை வீழ்த்துவதை போல
யார் பேசினாலும் அதை வந்து பெரிய செய்தியாக, பிரம்மாண்ட செய்தியாக போடுகிற ஊடகங்கள் நாம் தமிழர் கட்சியின் ஆதரவான செய்திகள் எதையுமே போடுறதில்லை. இதுதான் தொடர்ச்சியா நடந்துட்டு வருது. அந்த வகையில தான் கட்சியிலிருந்து விலகி இருக்கக்கூடிய திரு நத்தம் சிவசங்கரன் அவர்கள் வந்து இப்படி பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான ஒரு ஊடகத்துறையில பல்லாண்டு காலம் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஊடகம் தான் வந்து அதை செய்தியா வெளியிட்டு இருக்கு. ஆனா உண்மை என்ன அப்படின்னு பார்க்கும்போது திரு நத்தம் சிவசங்கரன் அவரே சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அந்த செய்திகள் தலைப்பில் என்ன வந்திருக்கிறதோ நான் அப்படி பேசல, நான் சொல்ல வந்தது வேற, அவங்க வந்து கான்ட்ரவர்சிக்காக, விற்பனைக்காக, அல்லது அதை வந்து என்ன சொல்றது, மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்காக நான் பேசியது போல தவறான தலைப்பை வந்து வச்சிருக்காங்கன்னு அவர் சொல்றாரு. அதே போல காளியம்மாள் அக்காவும் வந்து அண்ணன் சீமானுக்கு வந்து கலை யதார்த்தம் தெரியலன்னு பேசியதாக தலைப்பு வைத்து செய்தி வந்தது. அது உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு கேட்கும் போது பாத்தீங்கன்னா அவங்களும் சொல்றாங்க, இல்ல நான் அது போல நான் பேசல, நான் பேசியது வேறு, தலைப்பு வந்து வேற வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. இதுதான் ஊடக அறமா, ஊடக தர்மமா? முறைப்படி ஊடகங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? உண்மைக்கும் பொய்மைக்கும் ஊடாக புகுந்து அதில் அகம் என்ன புறம் என்ன அலசி ஆராய்ந்து உள்ளதை உள்ளபடி மக்களுக்கு சொல்வதுதான் ஊடகத்தின் வேலை. நான்காவது தூண்னு சொல்லப்படுகின்ற அந்த ஒரு நாட்டில் ஊடகம் சரியா இருந்தாலே அந்த நாட்டின் ஆட்சியும் அரசும் மக்களும் சரியான முறையில் இருப்பாங்கிறது தான் வரலாறு. அந்த வகையில தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஊடகங்கள் ஆளுங்கட்சியினுடைய ஏவல் துறையாக மாறிக்கொண்டு வீசப்படுகின்ற சில ரொட்டி துண்டுகளுக்காக, சில எலும்பு துண்டுகளுக்காக ஆளுங்கட்சிக்கு எதிராக என்ன நடந்தாலும் ஒரு வார்த்தை கூட நாங்கள் பேச மாட்டோம், அதுவே ஆளுங்கட்சியை எதிர்க்கின்ற நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக ஒரு சின்ன செய்தி வந்துவிட்டால் கூட அதை நாங்கள் பிரம்மாண்டமாக காட்டுவோம் என்று தொடர்ச்சியாக செய்கின்ற இந்த ஊடகங்களுடைய செயலை பார்க்கின்ற போது மறைந்து போன மரியாதைக்குரிய கேப்டன் விஜயகாந்தை போல காரி துப்பத்தான் முடிகிறதே ஒழிய வேறொன்றும் சொல்வதற்கில்லை.